வந்து பார்த்தீங்கன்னா தெரியும். ஒரு 2.5 வருஷமா வளருது. இன்னும் வளர்ந்தே இருக்குது. போகிறா ஓவரால் 40 kg இருக்கும். அம்மா ஏய் தூக்கிட்டு போனதுடே. பக்கத்தில் போனால் ஆளு காலி. அது இல்லையா? ம் தூக்கா பார்த்தாலே உங்களுக்கே தெரியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் அங்கே தெரியுதுங்கள நுங்கு, அங்கே தான் போய் இப்போ நுங்கு வெட்ட போகிறோம். வாங்க போகலாம். சரிதான் மூட ஆற்றுல இறங்கி நேராக போனால் சரி. அவத்தான் இருக்குது. ஆற்றுல இறங்கி நேராக போனால் சரி. மற்ற சுத்த தெரியும் பாரு. ஆமாம், இவத்திலே தாங்குது. இவத்து தான் நான் நடந்தே வந்துடலாம். நம்ம சுற்றிட்டு வந்துருக்குறோம். ஓகே, சுற்றின்னு வருது. நுங்கு ஏற போகிறோம். முன்னாடியே ஒரு டைலாக் சொல்கிறேன், கேட்டுக்காங்க. பனைமரம் ஏறினா நுங்கு, கீழே விழுந்தா சங்கு. பட் இருந்தாலும் பனைமரம் ஏறதில்ல நாங்கள் தான் கிங்கு. ஓடு கமான் கமான். ஜிங்ஜா ஜிங்கு ஜிங்குஜா. ரைட்டா, உங்ககிட்ட கண்டென்ட் இருக்கு, காசு இல்லை, அதனால நுங்கு வீடியோவாவது போடுவோம். இத்தாண்டா நல்லா ஃபார்ம் ஆகும். ஓகே, அவங்ககிட்ட கொடுத்துருங்க, எடுக்கட்டும். இந்தா ஓகேவா? சரி, வேறு லெவலு. இந்த வெயிலுக்கு இந்த நுங்கு ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குங்க. இது எங்கே கிடைச்சாலும் சாப்பிடுங்க. ஏன்னா நகரத்தில் இருக்கிறவங்களுக்கு கடையில் தான் வாங்கி சாப்பிட முடியும். பரவாயில்ல, கிடைச்ச வரையும் சந்தோஷம், சாப்பிடுங்க. ஏன்னா இன்றைக்கி பிபி சுகர்லாம் ஒரு பெரிய வியாதியாக சொல்கிறாங்க. ஆனால் அதெல்லாம் எங்களுக்கு என்னென்னு தெரியாது. அப்படிப்பட்டவங்களுக்கு நுங்கு ஒரு நல்ல மருந்து தான். அதே மாதிரி இதில் இந்த நுங்கு வெட்டாமல் விட்டாலும் அது பழமாக பழுத்து கீழே விழும். அதை கொண்டு போய் நெட்டு வச்சோம்னா பனங்கிழங்கு வரும். அந்த பனங்கிழங்கும் கொண்டு வந்து விற்பாங்க. அது இதோட ரொம்ப ரொம்ப சிறப்பு. ஏன்னா அந்த பனங்கிழங்கு முளைச்சி வரத்துக்கு 6 மாதம் ஆகும் அந்த மண்ணில். அது ரொம்ப நல்லது. நாங்கள் இந்த மாதிரி பனை மரத்தில் எடுத்துன்னு போய் எங்கள் வயலை சுற்றி நட்டுருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 1000 கன்று நட்டுருக்கோம் வயலை சுற்றி. மலை ஓரம், வீட்டு மலை ஓரம்லாம் நட்டுருக்குறோம். ஒரு 1000 கன்று அந்த மாதிரி நட்டுருக்கோம்.
இட்டு 3 வருஷம் ஆயிடுச்சு. நல்லா இவ்வளோ செடி வந்திருக்குது. அடுத்து ஒரு 10 வருஷத்தில் பழம் கொடுத்துரும். ஏன்னா ஒரு பனை மரம் வந்து 10 to 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் காயே வைக்கும். அது வரையும் அது செடியாக தான் இருக்கும், மெதுவாக தான் வளரும். எந்த அளவுக்கு மெதுவாக வளர்ந்து கனி கொடுக்குதோ அந்த அளவுக்கு அது சாப்பிட்டா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அந்த அளவுக்கு கிடைக்கும். ஏன்னா இன்றைக்கி எல்லாமே ஹைப்ரிட் ஆகி போச்சு. நெட்டதை உடனே கனி கொடுக்கணும், உடனே பலன் கொடுக்கணுன்னா அப்போ சாப்பிட்டது உடனே போய் சேர வேண்டியதான். சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, ஏன்னா இருக்கிற நிலமை அப்படி இருக்குது. அதனால் கொஞ்சம் இந்த மாதிரி லாங் டைம் பீரியட், அது மாதிரி சீசன் வருஷத்துக்கு ஒரு முறை தான் கிடைக்கும், அதை தான் எடுத்துக்கணும். வருஷம் முள்ளும் கிடைக்கிறத எடுத்துகிட்டே இருந்தால் அது உடம்புக்கு நல்லது இல்லைங்க. வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கிறத சாப்பிடுங்க. இதெல்லாம் வருஷத்துக்கு ஒரு முறை கிடைக்கக்கூடிய உணவு தான். அது இல்லாத இதில் கிடைக்கக்கூடிய பனை வெல்லம் தாய்மார்களுக்கு பால் குழந்தைங்களுக்கெல்லாம் நல்லா பால் சுரக்கும், குழந்தைங்களுக்கு நல்லா கிடைக்கும். அந்த மாதிரி பனை வெல்லம் கிடைக்குதுங்க நம்ம பக்கத்துலேயே தான். இது வேணுனாலும் சொல்லுங்கள், அதுவும் நம்மக்கிட்ட கிடைக்குங்க. நம்ம இங்கே தான் பக்கத்தில் மேச்சேரி போகிற வழியில் நமக்கு தெரிஞ்ச நண்பர்கள்லாம் செய்கிறாங்க. இது மாதிரி அது சார்ந்த தொடர்புலாம் நிறைய இருக்குதுங்க. அதனால் பனை வெல்லம் வேணாலும் கேளுங்க. இதை பற்றி இன்னும் வேணால் நம்ம வயலில் கூட வாங்க, வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி பண்ணுறோம், செய்முறை எல்லாமே. நேரில் வரவங்களுக்கு நுங்கும் கிடைக்கும். ஓகே. ஏய், தூக்கி தள்ளி விட்டுறாதே. யார போதும் மேலே மூடு. எஸ்கேப் ஆயிடுவோமா? அழைச்சி காலி. பேர் இல்லைன்னா மொத்தமாக வாங்கலை. ஓகே. பிடிக்கலான்னு பார்த்து சேர்த்து. வா போய் என் கால் அங்கே விட்டு மாட்டிக்கிறேன்.